எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேச வராது. ஏதாவது தப்பாக பேசினா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த கதை எழுதி முடிச்ச உடனே இந்த கதை எழுதி முடிச்ச உடனே முத நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடல, அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இதுக்கு இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்கே பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக பார்த்தா 25 ஆர்டிஸ்ட். அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்க்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், ஏன்னா எவ்வளோ காஸ்டிங் இருந்தால் தான் ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த கதைக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார், இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இதில் ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதையை கேட்டார். கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார். நம்மளாம் ஒரு வேளை சாப்பிட்றாவே டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு உண்டு, அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டார். வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த நோன்பு இருந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவ்வளோ வலி வேதனையோட பண்ணார். அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணார். எல்லா விதத்துலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த படம் முக்கியமாக நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டார், ஸ்பாட்லேயே தான் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் இளவரச சார், அதுக்கப்புறம் பிரகையா, எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னென்னா எனக்கு யாரோ பார்த்தோம், பட் கேமராமேன் வந்து கதை கேட்டார். கதை கேட்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்டில் அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோர் அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செம ஜாலி. இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார். அடித்து அதில் நம்ம ஏதாவது சின்னதாக பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்க்கு அம்மா அப்படின்னு, ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னோடனே உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல. இப்படி பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார், அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்சவரையிலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காக ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பதட்டத்தெல்லாம் விட்டுட்டேன் சார். ஐயோ சார், சாரி சார், பதட்டமா இருக்கு, சாரி. ஒரு நிமிஷம். என்னன்னா இப்ப எல்லாம் முடிவாயிருச்சு, மியூசிக் யாரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது டக்குன்னு யுவராஜ் சார் இருந்துகிட்டு இமான் சார்ன்ட்டார்.
ஏன்னா அதே தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா நான் சில விஷயங்கள் யோசிப்ப முடியல. ஃபர்ஸ்ட் படம் நமக்கு இமான் சார் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு. டக்குன்னு யுவராஜ் சார் எடுத்த உடனே இமான் சார்ன்ட்டாரு. காம்போ நல்லா ஒத்து வருது, ஃபர்ஸ்ட் இமான் சாருக்கு போகணும்னு சொல்லிட்டு இமான் சார் போய் கதை சொன்னோம். கதை சொன்னோடனே அப்படியா சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. நாளைக்கு சொல்கிறாரா, எனக்கு வேற பயம், ஒரு மாதிரி பீதி ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுமேன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இவங்க சாரோட ஆஃபீஸ் வந்து 2nd ஃப்ளோரு. அப்படி கீழே இறங்கி வர எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இமான் சார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. நாளைக்கு சொல்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட சின்ன சின்ன சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன். சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி வேணும், அந்த பாட்டு அம்மா பாட்டு இப்படி வேணும், அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன். வாங்க 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவார். அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் அழகாக பண்ணி வச்சுருவார். சார் ரொம்ப நன்றி சார். இந்த 4 பாடல்களும் நீங்கள் இது கேட்டவொடனே பிடிக்கும். இன்னும் உங்களுக்கு கேட்க கேட்க இந்த பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி சார் இமான் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.